இன்றைக்கி வந்துட்டு இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆஃபீஸ் வாசலில் ஒரு சின்ன ஒரு தர்ணா போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து நடிகர் விஜய் அவரை பற்றி வந்து ரொம்ப இதாக பேசியிருந்தார். அது தனி மனிதனுடைய ஒரு தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து அவர் பேசுகிறது மிகப்பெரிய தவறு. எப்போ பார்த்தாலும் கூத்தாடின்றது அதுன்றது இதுன்றது அதை போய் அதை தாண்டி அவர் ஒரு கல்வி இதுக்காக வந்து ஒரு என்கரேஜபிளாக பசங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனோடு நிறைய தொடர்ந்து இந்த விழாவை பண்ணிட்டு தான் இருக்கார் அவர். அந்த +1 +2 10th படிக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விழாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. அந்த விழாவை ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. குழந்தைங்க மேலே கை போட்டு பேசுகிறாரு, இதெல்லாம் கேவலமாலியா அப்படின்னு சொல்லிட்டு. சார், அவர் எல்லாரும் அண்ணனாக பார்க்குறாங்க. அதை தாண்டி 2 குழந்தைங்களுக்கு அவர் அப்பாவை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்றைக்கி அந்த தர்ணா போராட்டம் நடத்துகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க தொண்டர்கள் நிறைய பேர் வர வச்சுருந்தாங்க ஆஃபீஸுக்கு. இதுக்கு நடுவில் வந்து இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, இல்லை சார், இவர் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு சார், அது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சார், இப்போ மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னா அவங்க வந்துட்டு கூத்தாடியாக இருக்குன்னு அவசியம் இல்லை சார். நல்ல மனுஷனாக இருந்தால் போகணும். விஜய் சாரை பொறுத்தவரை நல்ல மனுஷன். நான் இதை வந்து கட்சி ரீதியாக பேசலை. ஒரு தனி மனித தாக்குதலாக ஒரு நடிகர், என்னுடைய நண்பர், நீங்கள் தொடர்ந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கீங்க. இதனால தான் இது பண்ண சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசுனதுனாலையும் உங்கள் ஆட்கள் அங்கே வந்ததுனாலையும் இது இஷ்யூ பெருசாகிடும், பிரச்சனையாகிடும்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால இதை நான் கைவிட்டிருக்கேன். பட் இது தற்காலிகம் தான் கைவிட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி வேல்முருகன் நான் பேசியிருந்தாங்கன்னா நான் கண்டினியூ இதை வந்து தொடருவேன். தொடர்ந்து நான் போராட்டத்தில்